உலகத்துல 2 விதமான காரியங்கள் என்ன செய்து நடந்து கொண்டு இருக்கிறது. சரிங்களா? நம்முடைய சைடுல ஒரு காரியம் நடக்கு, நமக்குள்ள ஒரு காரியம் நடக்கு. கடைசி நாட்கள்ல சைடுல நடந்துட்டு இருக்கிற அந்த கொடிய காலம் ஜெயிக்குமா? மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிற அந்த ஆவியின் ஊற்றுதல் ஜெயிக்குமா? கடைசி நாட்களில் தேவனுடைய ஆலயமாகிய பர்வதம் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு எல்லா மலைகளுக்கும் மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். உங்களுடைய ஸ்தலம் எது தெரியுமா? உங்களை என்னையும் யாராவது எங்கன்னு இப்படி பார்க்குற இடத்துல இருக்க மாட்டீங்க. நான் அருகாம வருங்கன்னு அப்படி பார்க்குற இடத்துல இருப்பீங்க. அந்த விவோவை விட நீங்கள் நானும் பெரிய விவோ. படிக்காமலே விவோ ஆனவங்க நம்ம தான். இன்டெரக்டா நீங்கள் நான் டெக்ஸ்ட் எழுதி வச்சிருக்கோமா? மறைமுகமா 60 வயசுல போயிடுவேன், 70 வயசுல போயிடுவேன். சிலர் சொல்லுவாங்க நாளைக்கே போயிட்டா நல்லது. எழுதப்பட்ட டெத் சர்டிபிகேட் எல்லாம் கிழித்து போடப்படுவதாக, மறைமுகமாய் எழுதப்பட்ட இறப்பு சான்றிதழ் எல்லாம் இறந்து போவதாக. 80 வயசு அடக்க ஆராதனை நடக்கும்னு மோசே நினைச்சிட்டு இருக்கிறாரு. அப்பதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட கையை தட்டி பிரைஸ் காட். கவர்மெண்ட் 60 வயசுல ரிட்டையர்மெண்ட் கொடுக்குது. பரலோகம் 80 வயசுல ரிட்டையர்மெண்ட் கொடுக்குன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. 80 வயசுல தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொண்டுட்டு வந்து உங்க ஸ்தானம் கொடிய காலத்தில் அல்ல, உங்க ஸ்தலம் கொடுமுடியில். என்னால முடியாதுன்னு நம்புறது நெகட்டிவ் ஃபெய்த். வேற நான் கம்பெனி வச்சிரலாமோ? இது ஃபெய்த் கிடையாது, டவுட். பாசிட்டிவ் டவுட். நெகட்டிவ் ஃபெய்த்தை விட பாசிட்டிவ் டவுட் ரொம்ப நல்லது. நீங்கள் உயர 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 தேவனுடைய நாமம் என்ன செய்யப்படுது? உயர்த்தப்பட்டு இருக்கும். நீங்கள் நான் ஒரு ஆலயம் அல்லவா? பிரைஸ் காட். ஆலயம் எந்த விதத்திலும் குறைந்திருக்காது. ஆபிரகாமை போல நீங்கள் நீதிமானாவும் இருக்கணும், சீமானாவும் இருக்கணும். உள்ளுக்குள்ள நீதிமான், புறம்பாய் சீமான். நீங்க பரிசுத்தவானாவும் இருக்கணும், ஐஸ்வர்யவானாவும். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அதோட வசனம் முடிஞ்சிட்டா அடுத்து அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆனா லாசர் எதை கண்டடையல? ரட்சிக்கப்பட்டிருந்தார், ஆனா மேய்ச்சலை என்ன செய்யல? நமக்கு எப்பவுமே இந்த உலகத்துல 2 விதமான காரியங்கள் என்ன செய்து நடந்து கொண்டு இருக்கிறது. சரிங்களா? நம்முடைய சைடுல ஒரு காரியம் நடக்கு, நமக்குள்ள ஒரு காரியம் நடக்கு. விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு சைடுல ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கு, அதை பற்றியும் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. நமக்கு உள்ள ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்குது, அதை பற்றியும் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த 2ஐயும் நம்ம என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. சைடுல என்ன நடந்துகிட்டு இருக்கு? கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று சொல்லுங்க பாப்போம். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள். ஹல்லேலூயா. இப்போ இது கடைசி நாள் தானா? கடைசி நாள் தானா? எப்போ கடைசி நாள் தெரியுங்களா? 2000 கடைசி நாள் கிடையாது, 1000 கூட கடைசி நாள் கிடையாது. இந்த ஆண்டவர் பரத்துக்கு ஏறி 50வது நாளில், அந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் ஆவியானவரை பொழிந்தர்னார் பார்த்தீங்களா சபை மேலே. அன்றிலிருந்து கடைசி நாள் ஆரம்பித்து விட்டது. அப்பதான் பேதுரு சொல்றாரு, யோவேலினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. என்னது? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை. அப்போ கொடிய காலமும் அப்பவே என்ன பண்ணிருச்சு? மாம்சத்தை ஊற்றுவதும் அப்பவே. இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி மட்டும் நான் முன்னாடி வைக்க விரும்புகிறேன். எது ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? கடைசி நாட்களில் சைடில் நடந்துட்டு இருக்கிற அந்த கொடிய காலம் ஜெயிக்குமா? இல்லை கடைசி நாட்களில் தேவ சபைக்குள்ள எனக்குள்ள நடக்கிற அந்த மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிற அந்த ஆவியின் ஊற்றுதல் ஜெயிக்குமா? இதை 100க்கு 100 ஒத்துக்கொள்றீங்களா? ஹல்லேலூயா. யாரும் இதுக்கு ஆப்போசிட் கிடையாது. இல்ல, 2 இருக்குது. கொடிய காலமும் முன்பாக இருக்குது. இன்னொன்னு சொல்ல விரும்புகிறேன். இப்போ 2 ஈக்குவலாக இருக்குதுன்னா பேலன்ஸ்டா
கொடிய காலம். அடுத்து யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிற அனுபவம். பிரைஸ் காட். நம்முடைய சிந்தை எதில் அதிகமாக போகுதோ அதில் தான் நம்முடைய பிரயாணம் இருக்கிறது. பிரைஸ் காட். அப்போ ஒரு பக்கம் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாய். இதுவும் யார் தான் சொன்னால் பவுல் தான், தேவனுடைய பெரிய அப்போஸ்தலன் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஆவியானவர் தான் ஏவி அவர் அதை எழுத வச்சிருக்கிறார். அடுத்து இன்னொரு பக்கம் யோவேல் என்ன சொல்லியிருக்கிறாரு, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இதையும் ஆவியானவர் யோவேல் மூலமா என்ன பண்ணியிருக்கிறாரு. அடுத்து இன்னொரு முக்கியமான வார்த்தை இருக்கு பாருங்களேன், சென்றில் அதை கொண்டு வரேன். கடைசி நாட்களில் தேவனுடைய ஆலயமாகிய பர்வதம் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு எல்லா மலைகளுக்கும் மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். பிரைஸ் காட். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையில உங்க தலை மேல, அதாவது தலைக்கு உள்ள கொடுக்க விரும்புறேன். என்ன தெரியுங்களா? ஏசாயா 2ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் எடுக்கலாம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். அப்ப நிறைய மலைகள் இருக்குது, அதுக்கு மேலா என்ன பண்ணுமா? உயர்த்தப்படும். பிரைஸ் காட். அந்த வசனத்துல ஆரம்பிக்கிற மறுபடி வாசிங்க. கடைசி நாட்களில், நல்லா கவனிங்க, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். இன்றைக்கு கர்த்தர் சொன்ன ஸ்தலம் எது அப்படின்னு உங்க முன்பாக நான் என்ன பண்ண போறேன், வைக்க போறேன். இன்னொரு வசனம் இருக்கு தெரியுங்களா? சகரியாவில் 4ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் வாசிக்கலாம். சகரியா 4ஆம் அதிகாரம் 7 வாசிங்க. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். பிரைஸ் காட். இங்க ஒரு பர்வதத்தை பத்தி என்ன பண்ணிருக்கு? என்ன பர்வதமா அது? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கொஞ்சம் கை ஊத்தி சொல்லுங்க. அங்க ஒரு பெரிய பர்வதம் இருக்குது. சோ இதை வைத்து அங்க செருபாபேலுக்கு சொல்றாரு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி. அப்ப இந்த உலகத்துல பல பர்வதங்கள் என்ன செய்து இருக்குது. ஆனா ஏசாயா 2:2 சொல்லப்பட்டதின்படி கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய அந்த பர்வதம் கொடுமுடியில ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். பிரைஸ் காட். உங்களுடைய ஸ்தலம் எது தெரியுமா? உங்களை என்னையும் யாராவது எங்கன்னு இப்படி பார்க்குற இடத்துல இருக்க மாட்டீங்க, அந்த அருகாம வருங்கன்னு அப்படி பார்க்குற இடத்துல இருப்பீங்க. பிரைஸ் காட். இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையினாலும் இருந்துட்டு போங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் தேவன் சொல்லுகிற காரியம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். இப்ப நீ பெருசா இருக்கிற என் பிள்ளை, என் தாசன், என் திட்டத்தில் இருக்கிற செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஹல்லேலூயா. பெரிய பர்வதங்கள் எல்லாம் சமபூமி ஆக்கப்பட்டு பர்வதம், தேவனுடைய ஆலயமாகிய பர்வதம் எங்க ஸ்தாபிக்கப்படுமா? இந்த கடைசி நாட்களிலே அவருடைய ஆலயமாகிய பர்வதம் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நோவாவுடைய பேழை எங்க இருந்துச்சு லாஸ்டா? அராராத் மலையில என்ன செஞ்சது? பிரைஸ் காட். இதே மாதிரி உங்களுடைய என்னுடைய பேழை மேல என்ன செய்யும்? ஹல்லேலூயா. ஒரு அழகான பாடல் உண்டு தெரியுங்களா? சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே, என் பேழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே. சொல்லுங்க. சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே, என் பேழை மட்டும் பத்திரமாய்
மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே, ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்ததே. மூழ்கும் என்று கண்கள் தோற்றதே, ஏறெடுத்து என்னை உயர உயர கொண்டு செல்லுதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாது. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு சேதமின்றி. ஒரு நிமிஷம். உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை ஃபர்ஸ்ட் பாடும்போது சேதமின்றி பாதுகாத்ததுன்னு பாடுங்க, ரெண்டாவது பேதமின்றி உயர்த்தி வைத்ததேன்னு பாடுங்க. பல்லமா. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி. இன்னொரு முறை. உங்க தயவு, உங்க தயவு பேதமின்றி, உங்க தயவு என்னை பேதமின்றி உயர்த்தி வைத்ததே. ஒரு பேதமின்றி தலைமுறையாய், ஒரு பேதமின்றி தலைமுறையாய். பார்ப்போம். தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. தலைமுறைகள் விசுவாசத்தோட என் தலை நிமிர்ந்து. இன்னொரு முறை. தலைமுறைகள், ஓ தலைமுறைகள் விதிமுறைகளை மீறி, ஓ விதிமுறைகளை மீறி நிற்கும் தலைமுறைகள் தயவு. விதிமுறைகளை தேவனுடைய தயவு விதிமுறைகள் எல்லாம் மீறி வந்து என்ன செய்யும் வேலை. கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன தெரியுமா? 60 வயசுல என்ன செய்யணும்? ரிட்டையர்மெண்ட். உண்மையிலே சொல்றேன், அது ரிட்டையர்மெண்ட் கிடையாது, டிஸ்குவாலிஃபிகேஷன். 60 வயசுல கொடுக்குறாங்க பாத்தீங்களா வேலை பார்க்குறவங்களுக்கு, கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு. அது வந்து பெருமையா ஒரு டீசெண்டா ரிட்டையர்மெண்ட்னு சொல்லிக்கலாம். ஆனா உண்மையிலே பார்த்தா அது ரிட்டையர்மெண்ட் கிடையாது, உண்மையிலே டிஸ்குவாலிஃபிகேஷன். என்ன டிஸ்குவாலிஃபிகேஷன்? உனக்கு நம்ம கண்ணு என்ன செய்யாது, உனக்கு இனிமே பேலன் வரும்போது எங்கேயாவது விழுந்துருவ. அதனால நீ என்ன பண்ணு, வீட்டிலேயே. சரி ரைட்டு, வீட்டிலேயே இருக்கிறோம். 70 வயசு 10 வருஷம் ஆனோடனே வீடு என்ன செய்யல சொல்லுது, இனிமே இங்க இருக்கிறதுக்கு நீ தகுதி போயிரு அப்படின்னு. அதான் வீடு போங்குது, காடு அலுவலகம் போங்குது, வீடு வாங்குது, பிற வீடு போங்குது, பிற காடு. மோசையும் அப்படிதான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, 80ல போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. உண்மையிலே சொல்றேங்க, ரொம்ப முக்கியமான விஷயத்துல உங்க மைண்டுக்குள்ள போடுறேன். டெத் சர்டிஃபிகேட் யார் எழுதி கொடுப்பா? டெத் சர்டிஃபிகேட் யார் எழுதி? சிலர் நினைக்க, ஓ எதுக்கியா டெத் சர்டிஃபிகேட் பத்திலாம் நல்லா தானே வெயிட் இருந்துச்சு. டெத் சர்டிஃபிகேட் யார் எழுதி கொடுப்பா? விஓ. உண்மையிலே சொல்றாங்க, டெத் சர்டிஃபிகேட் எழுதி கொடுக்குற விஓ 2வது இடத்துல தான் இருக்கிறாரு. உங்களை அந்த விவோவை விட நீங்கள் நானும் பெரிய விவோ. படிக்காமலே விவோ ஆனவங்க நம்ம தான். இன்டெரக்டா நீங்கள் நான் டெத் சர்டிஃபிகேட் எழுதி வச்சிருக்கோமா? மறைமுகமா 60 வயசுல போயிடுவேன், 70 வயசுல போயிடுவேன். சிலர் சொல்லுவாங்க நாளைக்கே போயிட்டா நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலே சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால் எழுதப்பட்ட டெத் சர்டிஃபிகேட் எல்லாம் கிழித்து போடப்படுவதாக. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. மறைமுகமாய் எழுதப்பட்ட இறப்பு சான்றிதழ் எல்லாம் இறந்து போவதாக. நான் இயேசுவின் நாமத்தினால அநேக டெத் சர்டிஃபிகேட்டுக்கு அடக்காராதனை நடத்துகிறேன். இயேசுவின் நாமத்தால் விரியன் பாம்பு உதறி போடப்பட்டு தீயிலே சுட்டெரிந்ததை போல அந்த இறப்பு என்கிற மரணம் என்கிற அந்த மனப்பான்மை, அந்த மனநிலைகள் மரணத்தை ஜெயமாய் விழுங்கின இயேசுவின் நாமத்தினால் அந்த மரணத்தின் வல்லமைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு ஒரு ஜீவனின் வல்லமை, ஒரு அழியாமையின் வல்லமை,
ஒரு ஐஸ்வர்யத்தின் வல்லமை, ஒரு ஐக்கியத்தின் வல்லமை நமக்குள்ள இறங்கி கிரியை செய்வதாக. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்ப மோசே 80 வயசுல நான் என்ன பண்ண போறேன், மரிக்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. அந்த புறஜாதியார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது புதுசா, நல்லா கவனிக்கணும்னு, புதுசா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஏதோ ஒரு காரியம் செஞ்சா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? விளக்கு ஏற்றி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி என்ன பண்ணுவாங்க, திரி வச்சு அதில் அப்படி அப்படி கொளுத்தி விடுவாங்க, அப்படிதானே? பிரைஸ் காட். 80 வயசு அடக்க ஆராதனை நடக்கும்னு மோசே நினைச்சிட்டு இருக்கிறாரு. அப்பதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட கையை தட்டி, பிரைஸ் காட், கவர்மெண்ட் 60 வயசுல ரிட்டையர்மெண்ட் கொடுக்குது. பரலோகம் 80 வயசுல ரிட்டையர்மெண்ட் கொடுக்குன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. 80 வயசுல தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொண்டுட்டு வந்து, என்ன ஒரு நம்பிக்கைன்னு. இன்னைக்கு நீங்க யாராவது 80 வயசு ஆள உங்க வீட்டுல வேலைக்கு சேர்ப்பீங்களா? சிலர் பார்க்க வீட்டில் வேலைக்கு இருக்கியா, நானே பார்த்துறேன் எல்லாம். இல்லைங்க, சேர்ப்பீங்க. உங்க கம்பெனியில வேலைக்கு ஆட்கள் இருப்பாங்க, உங்க பண்ணைகளிலும் வேலைக்கு ஆட்கள் இருப்பார்கள். ஆமா, ஒரு 10 வேலைக்காரங்களையா நீங்க வச்சு வேலை பார்க்காம போக மாட்டீர்கள். பிரைஸ் காட். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்க. ஒரு தம் எடுங்களேன், ஒரு தம் எடுங்களேன், ஒரு செமத்தில்ல வாங்கலேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஓகே, அப்போ மோசே பாருங்களேன், ஆண்டவர் முட்செடியில் வந்து எரிந்து அவனுடைய ஒரு புது சீசனை, 3வது ஒரு சீசனை என்ன பண்றாரு, ஆரம்பித்து வைக்கிறார். யார் மேல இருந்த நம்பிக்கை? அவர் மீது இருந்த நம்பிக்கை. பிரைஸ் காட். இன்றைக்கும் ஆண்டவர் முட்செடியிலே உங்களுக்கு தரிசனமாகி 2 சீசன் முடிஞ்சிட்டு இருக்கலாம், இப்போ 3வது சீசனை 80க்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையை, ஒரு புது வெள்ளனை, ஒரு புதிய பிரகாசத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். பெரிய பர்வதமே, மோசைக்கு எது பெரிய பர்வதம் தெரியுமா? மரணம் என்பது பெரிய பர்வதமா இருந்தது. செருபாபேலுக்கு எது பெரிய பர்வதம் தெரியுமா? அந்த ராஜ்யம். அது எதுவாருக்கு பெரிய பர்வதமா? இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியம் பெரிய பர்வதமா என்ன செய்யும்? இன்றைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால எப்பேற்பட்ட பெரிய பர்வதமா இருந்தாலும் இந்த செருபாபேல்களுக்கு முன்பாக சமபூமியாய் நீங்கள் அதன் மீது ஏறி நடந்து போவீர்கள். பிரைஸ் காட். ஓகே, ஏசாயா 2:2 எழுதப்பட்டிருக்கு, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய அந்த பர்வதம் எங்க ஸ்தாபிக்கப்படுமா? கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும். உலகத்தில் என்ன நடக்கு? கொடிய காலம். நமக்கு என்ன நடக்கு? கொடுமுடி. கொடுமுடி காலம். என்ன காலம் சொல்லுங்க? ஆமா, அங்க வந்து கொடிய காலம். இந்த பக்கம் சொல்லுங்க, சைடுல சொல்லுங்க, கொடிய காலம். உள்ளுக்குள்ள கொடுமுடி காலம். உங்க ஸ்தானம் கொடிய காலத்தில் அல்ல, உங்க ஸ்தலம் கொடுமுடியில். பிரைஸ் காட். சிலர்லாம் வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமா ஒரு கம்பெனிக்கு முதலாளியா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது சில நெகட்டிவ் டவுட் வரணும். பாசிட்டிவ் ஃபெய்த் என்ன பண்ணக்கூடாது? பாசிட்டிவ் ஃபெய்த்னா என்ன? நேரடியான விசுவாசம். நம்மெல்லாம் என்னத்த அப்படின்னு, அதாவது நம்மெல்லாம் கம்பெனியா முடியவே, அதாவது நான்லாம் கம்பெனி வச்சிருவானா அப்படின்னு நம்புறது, என்னால முடியாதுன்னு நம்புறது நெகட்டிவ் ஃபெய்த். ஒருவேளை நான் கம்பெனி வச்சிடலாமோ, இது ஃபெய்த் கிடையாது, டவுட். பாசிட்டிவ் டவுட். நெகட்டிவ் ஃபெய்த்தை விட பாசிட்டிவ் டவுட் ரொம்ப நல்லது. இயேசுவின் நாமத்தினால இங்க வந்திருக்கிற உங்களுக்குள்ளெல்லாம் சில பாசிட்டிவான நல்ல சந்தேகங்கள் எழும்பட்டும். நான் நல்லா இருவனோ, எனக்கு நான் ஒரு கம்பெனி நடத்திடுவனோ, நான் கோடீஸ்வரனா மாறிடுவனோ, நான் நல்ல பலசாலியா இருந்துருவனோ, எனக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சுட்டு. எதிரடியான காரியத்துல ரொம்ப நம்பிக்கை இருக்குங்க, கொஞ்சம் லூஸ் விடுங்க. அதெல்லாம் கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு கொஞ்சம் நேரடியான காரியங்கள்ல கொஞ்சம் சந்தேகப்படுங்களேன். என் கண்ணு நல்லா இருமோ, இந்த கண்ணு மங்கி போகாதோ, இந்த உடல் பலவீனம் ஆகாதோ, இதுக்குள்ள வியாதியை வேலை செய்யாதோ அப்படின்னு கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிங்களேன். பிரைஸ் காட். பயங்கரமான வேலைகள் நடக்கும். ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே நீ. செருபாபேலுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயமாகிய பரிசுத்த பர்வதம் கடைசி நாட்களில் எங்க ஸ்தாபிக்கப்படும் தெரியுமா? கொடுமுடிக்கு மேல ஸ்தாபிக்கப்பட்டு
மலைகளுக்கு மேலாய். லாஸ்டா ஒன்ன சொல்லி நான் முடிக்கிறேன். அதில் எழுதியிருக்கும் அந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். எதுங்க ஆலயம் சொல்லுங்க பார்ப்போம். நீங்களே அந்த கையை தட்டி நல்லா நல்லா கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்களேன். சொல்லுங்க, வாயை தரும் சொல்லுங்க, நானே அந்த ஆலயம். நம்ம நினைச்சுடுவோம் சபை உயர்த்தப்பட்டிருக்கும். நான் அப்படிதான் இதுவரைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பிரசங்கம் பண்ண சொல்றாரு, எப்ப சபை உயர்த்தப்பட்டு பற்றி நான் அங்க சொல்லல. ஆலயமா இருக்கிற என் பிள்ளைங்களா இருக்கிற நீங்க உயர்த்தப்படுவீங்க. சபைன்னா என்ன? 2 பேர் 3 பேர் கூடி எங்க வர்றாங்களோ அதுதான் சபை. அப்ப 2 ஆலயம் 3 ஆலயம் எங்க உயர்த்தப்பட்டு இருக்குதோ அங்க அவருடைய சபை உயர்த்தப்பட்டு இருக்கிறது. நீங்கள் உயர 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 தேவனுடைய நாமம் என்ன செய்யப்படுது? உயர்த்தப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. உங்களை நான் விஷ் பண்றேன். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஸ்தலம் கொடிய காலத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலத்தை ஆண்டவர் வைக்கல, கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படுற ஸ்தலத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு. நல்ல ஒரு பாடல் உண்டு. அபிஷேக ஒளிவ மரம். கொஞ்சம் எழுதி நிற்கலாமா? எழுதினுங்க. ஆலயத்து நடப்பட்ட சஸ்திவாரமா பாடலாம். முகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே. எல்லாரும் சொல்லலாமா? அபிஷேக ஒளிவ மரம். ஓ அபிஷேக ஒளிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே. அல்லேலூயா. அதுல எழுதியிருக்கு ஆலயத்தில் நடப்பட்டவர்கள். நீங்களும் நானும் ஆலயத்தில் நடப்பட்டவங்க கிடையாது, ஆலயமாகவே மாற்றப்பட்டவர்கள். எங்க உங்களே என்னையும் குறித்து சாதாரணமா மதிப்பிடக்கூடாதுங்க. அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய ஆலயமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற நீங்கள் சாதாரணப்பட்டவர்கள் கிடையாது. நீங்க நினைக்கலாம் எனக்குள்ள மண் செல்ல சொல்லாமா? டீச்சர்ஸ் யாரையாவது திட்டிருப்பாங்க தெரியுமா? எத்தனை பேர் இப்படி திட்டிருக்காங்க? கை தூக்கணும்னா நான் சொன்ன உடனே மண்டைக்குள்ள என்ன மண்ணாடா இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் திட்டு வாங்கியிருக்கீங்க டீச்சர்ஸ்ட? செல்லம் சொல்லியிருக்கான் தெரியுமா? அவன் கையை தூக்குனதுனால அவனுக்குள்ள ஆண்டவர் நிறைய பொன்னை வைக்கிறார். தேவ பிள்ளைகளுடைய மண்டைக்குள்ள மண்ணு கிடையாது, பொண்ணு இருக்குது. நீங்கள் நான் ஒரு ஆலயம் அல்லவா? பிரைஸ் காட். ஆலயம் எந்த விதத்திலும் குறைந்திருக்காது. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஒரு விதை விழட்டுமே, கொஞ்சம் சிந்தனைகள் மாறட்டுமே, அப்படியே மேலே போகட்டும், அப்படியே கொஞ்சம் வேற மண்டலத்துக்குள்ள வாங்க. ஹல்லேலூயா. ஒரு நேரம் பண்ணலாமா? அபிஷேக ஒளிவ மரம், ஆலயமாய் மாற்றப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே. ஒரே ஒரு நேரம் பண்ணலாமா? அபிஷேக ஒளிவ மரம், ஆலயமாய் மாற்றப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே பூபவன். இன்னொரு முறை. ஓ அபிஷேக ஒளிவ மரம், ஆலயம் மாற்றப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே. கடைசி நாட்கள் இந்த ஆலயம் பரிசுத்தாவியர் எனக்குள்ள வாசம் பண்ற அப்படின்னு நீங்க அதை முழுமையாய் அறிந்து அதை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா? நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகள் 2 மானா இருக்கணும், 2 வானா இருக்கணும். சொல்லுங்க, 2 என்ன மானலாம்? புள்ளிமான், கௌரிமானா? நீதிமான், சீமான். ஆபிரகாமை போல நீங்கள் நீதிமானாவும் இருக்கணும், சீமானாவும் இருக்கணும். உள்ளுக்குள்ள நீதிமான், புறம்பாய் சீமான். இவனை போல மகா பிரபு. இது ஆண்டவர் ஆராதிக்கிறவங்களுக்கு அவருடைய திட்டத்தில் அவர் வைத்திருக்கிற திட்டம்ங்க. அந்த மாதிரி சொல்றேன்,
நீங்க பரிசுத்தவானாவும் இருக்கணும், ஐஸ்வர்யவானாவும். நீங்க அந்த அந்த ஓமையில சொல்லப்பட்ட ஐஸ்வர்யவானாவும் இருக்க வேண்டாம். ஏன்னா அவன் பூமியில என்ன பண்ணிட்டான், சம்பிரமமா. ஆனா அங்க போய் மறுமையில போய் என்ன பண்றான். ஆனா தரித்திரன் பூமியில ரொம்ப கஷ்டப்பட்டான், மறுமையில போய் என்ன பண்றான், அவன் இம்மையில கஷ்டப்பட்டான், மறுமையில போய் சந்தோஷமா இருக்கான். ஒருத்தன் இம்மையில நல்லா இருந்தா மறுமையில போய், ஆபிரகாமை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், முடிச்சிருவோம். இம்மையிலும் மறுமையிலும் சூப்பரா வாழ்ந்தாயா, அதனால தான் அவன் உட்கார்ந்துருக்கான். லாசரை நான் குற்றப்படுத்தல, நான் ஆபிரகாமை மேன்மைப்படுத்துகிறேன். பிரைஸ் காட். சோ நான் உங்களை நீங்க ஐஸ்வர்யவான் இடத்துல இருக்கணும். ஏன்னா அவன்கிட்ட மனம் திரும்பல அனுபவமே லாசர்கிட்ட இருந்துச்சு. ஆனா மேய்ச்சலை என்ன பண்ணல. ஆண்டவர் சொல்ல, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அதோட வசனம் முடிஞ்சிட்டா அடுத்த வசனம் சொல்லுங்க, அடுத்த சென்டென்ஸ். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆனா லாசர் எதை கண்டடையல, மேய்ச்சலை என்ன பண்ணல. ஆனா ரட்சிக்கப்பட்டிருந்தார், ஆனா மேய்ச்சலை என்ன செய்யல. ஹல்லேலூயா. சோ நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டும் இருக்கணும். மேய்ச்சலை நான் விசுவாசிக்கிறேன். உங்கள்ட்ட நான் கேட்கல, நீங்க இதெல்லாம் விசுவாசிக்கிறேன்னு கேட்கல. நான் இதை எனக்காக விசுவாசிக்கிறேன், உங்களுக்காக சேர்த்து நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாய் இதற்கான கனம் நமக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடலாமா? அப்படியே நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். Thank you Lord. நன்றி இயேசுவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒரு சவாலான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சைடுல, எங்கள் பக்கத்தில் கொடிய காலம் நடந்து கொண்டிருக்கிறது. மரண செய்திகளை கேட்கிறோம், வியாதியின் செய்திகளை அதிகமாய் கேட்கிறோம், கொலை கொள்ளைகளை கேட்கிறோம், கற்பழிப்பை கேட்கிறோம், பாவம், சாபம், இச்சையடக்கம் இல்லாமை, காம விகாரம், இப்படி இவ்வளவு விஷயங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். எங்க சைடுல நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எங்களுக்குள் ஒரு சத்தம் தொனிக்கிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், கடைசி நாட்களில் என் ஆலயமாகிய நீங்கள் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்ந்திருப்பீர்கள், ஜாதிகள் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். Thank you Jesus. Hallelujah. வசனம் தெளிவாய் எழுதியிருக்கிறது, உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது பக்கத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. காரணம், நீ என் ஆவியால் நிரப்பப்பட்டவன், நிரப்பப்பட்டவள். ஒரு அறிக்கை பண்ணுங்களேன், என் பக்கத்துல 1000 பேர் விழலாம், என் வலது பக்கத்துல 10,000 பேர் விழலாம், ஆனால் அது என்னை அணுகாது, அணுகாது, அணுகாது. Thank you Jesus. Hallelujah. நன்றி இயேசுவே. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். உங்களை ஆண்டவர் செருபாபேல் என்று சொல்லுகிறார். உங்களை அவருடைய முத்திரை மோதிரமாய் வைத்திருக்கிறார். அவருக்கு அடையாளமாய், அவருக்கு அற்புதமாய் உங்களை அவர் நிறுத்துகிறார். Thank you Jesus. Hallelujah. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருவிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருவிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை பவரே. கண்மணி காப்பவரே. உள்ளங்கையில் நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா.
ஆழத்திலிருந்து அறிக்கை பண்ணி ஆமென். நீர் போதும் விலேசையாம் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் செய்யா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் நேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல உம்மை போல அரவணைக்க கையை உயர்த்தி நீர் போதும் என் வாழ்விலே இசையா. நீர் போதும் உண்மையா இசையா. நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். தேங்க்யூ லார்ட். கிருபை நிறைந்த நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல சாயங்கால வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த 2024 ஆண்டுல 2வது மாதத்திலே நாங்கள் வருவதற்கு நீர் உதவி செய்தீர். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த முதல் நாளிலே ஆண்டவரே நாங்கள் வந்து இந்த இடத்துல அப்பா உம்மை துதிப்பதற்கு நீர் செய்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஒரு சிலராக இந்த இடத்துல வந்து அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். நீர் உம்முடைய வார்த்தையினால எங்கள் மத்தியிலே பேசுனீங்க, இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வார்த்தையானது எங்களுக்குள்ளாக ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அது கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே ஒரு பக்கம் பார்க்கும்போது அப்பா கொடிய காலமாக இருந்தாலும் அப்பா இன்னொரு சைடில் கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. அப்பா, மாம்சமாக இந்த இடத்துல வந்திருக்கிற எங்கள் மீது அப்பா உம்முடைய ஆவியை ஒவ்வொரு நாளும் நீர் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வல்லமையாய் ஆண்டவரே செயல்பட அப்பா நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. அப்பா, இந்த இடத்துல நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையில நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆபிரகாமை போல ஆண்டவரே நீதிமானாகவும் சீமானாகவும் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா சிறந்து விளங்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா காரியத்திலும் ஆண்டவரே பரிசுத்தமாகவும் ஐஸ்வர்யவானாகவும் இருக்கவும் ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடத்துல வந்து ஆண்டவரே நீ உங்களுடைய மனதுல மண்ணா இருக்குது என்று சொல்லி சிலர் சொல்லும் போது அப்பா அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ ஒரு வேதனைகள் இருந்திருக்கும். இந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் அப்பா இந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கும் போது ஆண்டவரே அந்த மண்ணான காரியங்கள் எல்லாம் போய் பொன்னாக மாற கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. நல்ல படிக்கிறதுக்கு தேவையான நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுத்து பிள்ளைகளை அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். மோசே சொல்றாரு, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு ஒரு பார்ட் கொடுமுடி தான் நம்முடைய ஸ்தலம். எது கிடையாது, கொடிய காலம் என் ஸ்தானம், கொடுமுடி தான் என்னுடைய. உங்க வலது பக்கத்தில் என்னன்னாலும் நடக்கட்டும், உங்க பக்கத்தில் என்னன்னாலும் நடக்கட்டும், உங்களுக்கு உள்ள என்ன நடக்குங்கிறதுல உங்களுடைய சிந்தையை என்ன பண்ணுங்க வைங்க. ஹல்லேலூயா. ஓகே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம், என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, என்னில்லா நன்மைகள்
என் வாழ்வில் செய்தீரே. எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம்.